ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் ஜிஎஸ்ஆர். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, அன்மேரிட் சர்டிஃபிகேட் அதாவது முதல் திருமணச் சான்றிதழ். இத பத்தின டீட்டெயில்டான வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் அன்மேரிட் சர்டிஃபிகேட்ங்கிறது முதல் திருமண சான்றிதழ். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கோயில்ல கல்யாணம் பண்றவங்க, இல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து இப்ப மஸ்ட்டா கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து மேனுவலா இருந்துச்சு. மேனுவல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு போயிட்டு விஓ, ஆர்ஐ, தாசில்தார் வரைக்கும் சைன் வாங்கிட்டு வந்து இந்த சர்டிஃபிகேட்ட வந்து ப்ரொவைட் பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட்ட வந்து ஆல்ரெடி ஆன்லைன்ல ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் நம்ம இதுல வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இ-சேவையில நம்ம லாகின்ல உள்ள போயிட்டு, அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, அதுல ஆல்ரெடி நம்மளுக்கு கேண்டிடேட் இருந்துச்சுன்னா, அந்த கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா, ஒரு ஓடிபி வரும். ஓடிபி நம்பர் குடுத்து சப்மிட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிவ்யூ வந்துரும். ஸோ பிரிவ்யூ டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், நெக்ஸ்ட் குடுத்து அடுத்த பேஜ்க்குள்ள போய்க்கோங்க. அடுத்த பேஜ்ல போன உடனே டைரக்ட்டா நம்மளுக்கு அப்லோட் பேஜ் போயிரும். இந்த டீட்டெயில்ல வேற எதுவும் நம்ம என்டர் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் இருக்காது. ஸோ அப்லோட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1, தென் நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் ப்ரூஃப் 1. இவ்வளோ தான் இதோட ப்ரூஃப். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆல்ரெடி நம்ம ரெகுலரா எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் பண்ற மாரி தான். அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த டீட்டெயில் பண்ண வேண்டியிருக்கும். ஏஜ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் அதாவது டிசியோ, இல்ல 10த் மார்க் ஷீட்டோ எனிதிங் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சுக்கலாம். இது போக உங்களுடைய மேரேஜ் இன்விடேஷன் இருந்தா, மேரேஜ் இன்விடேஷனும் சேர்த்து அட்டாச் பண்ணுங்க. இது எக்ஸஸ் ப்ரூஃப் தான். நாங்க ஆப்ஷனலா நீங்க குடுத்துக்கலாம். இருந்தால் உங்களுக்கு ஈஸியா சீக்கிரம் அப்ரூவ் ஆயிரும். சில நேரங்கள்ல அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சில நேரம் இல்லாட்டாலும் அப்ரூவ் ஆயிருது. ஸோ, அதனால அத மஸ்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுபோக செல்ஃப் டிக்ளரேஷன். செல்ஃப் டிக்ளரேஷன் ஆல்ரெடி நம்மட்ட இருக்கிறதா நம்ம அந்த டீட்டெயில செலக்ட் பண்ணி செல்ஃப் டிக்ளரேஷன் டவுன்லோட் பண்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு சிக்னேச்சர் பண்ணுங்க. சிக்னேச்சர் பண்ணி திருப்பி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே ஆஸ் யூசுவல் நம்ம பேமெண்ட் மோடுக்கு போயிரும். இந்த பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா, இதே சேம் ₹60 பேமெண்ட் தான். ஸோ, எக்ஸஸ் பேமெண்ட் எதுவும் கிடையாது. ₹60 பேமெண்ட் பண்ணிட்டு, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேமெண்ட்ட ஆ பண்ண உடனே சக்சஸ் ஆயிட்டு நம்மளுக்கு அக்னாலஜ்மென்ட் காப்பி வந்துரும். இந்த அக்னாலஜ்மென்ட் காப்பிய டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3 டூ 5 வொர்க்கிங் டேஸ்ல இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லயே திருப்பி வந்துரும். அத நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தி, இந்த சர்டிஃபிகேட் இல்ல காமனா இ-சேவையில சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது பத்தின நான் அடுத்த வீடியோல டீட்டெயில்டா உங்களுக்கு குடுக்குறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி.